மாமா காக்கா ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்? ஒண்ணும் இல்ல. சரி நண்டு பிடிக்க போலாமா? என்ன பிடிக்கியா? எங்க வயலுக்கு போலாமா? பூவா பூவா டன் நண்டு வரா. ஓகே பா பூவா பா வரா. கும்மோடு என்னம்மா வெடிச்சிச்சு? சாட்டு வரா பிளாக்கி விளக்கி சாட்டா போட்ட பிளாக்கி. நல்ல வெயில் இல்லைங்க. இந்த வெயில் கம்மி நித்தியா. கம்மியா? എങ്ങോട്ടാ പോകുന്നേ? എങ്ങോട്ടാ പോവാ? ഫിഷ് പിടിക്കാനാ? ആയിക്കോട്ടെ. നണ്ട് വേണോ? ക്രാബ്. ആ ക്രാബ് വേണ്ട മോനെ. മോന് ക്രാബ് പിടിക്കാൻ പോകണ്ടേ? பக்கத்துல தான் வயல் இருக்கு. அப்ப அங்க போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மாமா போறேன். தம்பி பையன் வயிற்றுல இருக்கும்போது அப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போனது. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஒரு வருஷம் பக்கம் ஆச்சு இப்ப போய் நண்டெல்லாம் பிடிக்க போய். அதனால போய் பிடிச்சிட்டு வரலாம். இருக்கான்னு தெரியல, போய் பார்க்கலாம். நடந்து போயில பரவாயில்லக்கா. பா നീ പേടിയില്ല മോനെ? പേടിയുണ്ടല്ലേ കള്ള? മോനെ വരാൻ പറ. இங்கே ஆத்துல எல்லாம் மீன் இருக்கு. சின்ன சின்ன மீனா இருக்கு நிறையா. தினமும் இந்த வழியா தான் வேலை விட்டு வந்துட்டு தம்பி தூக்கிட்டு இந்த வழியா தான் வருவேன். சத்து வழியா. இது மழையில எல்லாம் நம்மளுக்கு இந்த வழி யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லா தண்ணியா இருக்கும். நம்ம வெயில் நேரத்துல புல கிடைக்கிறதுக்கு சீக்கிரம் வந்து இதுல வந்து போயிட்டு வந்துக்கலாம். நல்ல சளி இருமல் இருக்கிறதுனால ஒரு 2 சூப்பு வச்சு நல்லா குடிச்சா நல்லா இருக்கும். இந்த தம்பியை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரோம் தானே மாமா? கூட்டிட்டு வரல. சின்ன பையன் இருந்தால கூட்டிட்டு வரல. எதுவும் தானே கூட்டிட்டு வந்திருக்கோம். இது வந்து பயிர் தானே. பயிர் ஃபுல்லா தோட்டத்துல போட்டுருக்காங்க. அங்கிட்ட வாழை. அச்சோ இல்ல அச்சா. ஓ பாருங்க, இதுல வந்துட்டு ஒரு காய் போட்டிருக்கேன். காமிச்சிட்டாங்க. வழி அரைச்சுங்க நித்யா. இது வந்து பழுத்த சாப்பிடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பார்க்கையில பழம் இருக்கு பாத்தீங்களா, அதோட காய் மாதிரிதான் இருக்கும். இதுல எங்கிட்டு போவா? வழி அரைச்சிருக்காங்க. அந்தையா அதே வரங்கட்ட வழி அடைச்சு வச்சிருக்காங்க போற வழியில. பாத்து வா. முள்ள இருக்குடி. முள்ள இருக்குடி. முள்ளா இருக்கா? பாத்து வரணும். தண்ணி கம்மியா இருக்கு. நண்டு இருக்குமான்னு தெரியல, பாப்போம். இல்ல ஐயோ இதுல தண்ணி இருக்கும். இந்த காவா மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல தண்ணி இருக்கும். அது சுத்தமா தண்ணியே இல்லை. நண்டு இருக்கான்னு தான் பார்ப்போம். இது ஒரு வாழை தோட்டம் தான். ஓகே, போகும்போது இங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்ல. இதெல்லாம் நண்டு பொந்துதான். சின்ன சின்ன பொத்து கை போகாத பிரச்சனை. கை போகாது. போகாதா? அங்க ஒரு பொந்து இருக்கு பாருங்க. கிராபு பிடிக்காமலே. இதுல வந்துட்டு தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாவது அந்த சேரோட இருக்கும். ஆனா கம்மியா இருக்கு. அப்ப அதனால
நண்டு இருக்காங்கிறது நமக்கு ஒரு கொஷின் மார்க் தான். இந்த மாதிரி கேப்ல பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கும். ஃபுல்லா வாழை தோட்டம். அப்ப அதுக்கு நினைக்கும் போது இந்த இடையில வந்துட்டு வயல்னால இங்க இருக்கும். இதுல இருக்கு பாத்து ഇതിലുണ്ടെന്ന് തോന്നുന്നു, നോക്കട്ടെ. ஒன்னா கிடைச்சா போலியா வந்ததுக்கு. ஆமா 10 கிடைச்சா ரசம் வைக்க கிடைச்சிரும். ஆமா அந்த எல்லாத்துக்கும் நல்ல இருமல் இருக்குல்ல, அதுக்கு கை போகுது. சத்தம் கிடைக்கல. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் நல்லா வந்தோன்னு கிடைக்கும் தானே மாமா? இப்ப கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அடுத்தது இருக்குமா நீ வீடு கிட்டியா இருக்காங்க? ബക്കറ്റ് ഇതാ അവിടെ. മോന് കാണിച്ചു നോക്കണം ആദ്യം. ആ സാമി നണ്ട് സാമി. അപ്പ ആദ്യത്തെ നണ്ട് ഇതാ ഫസ്റ്റ് കൊട കൊടുത്തുരുവോ രണ്ടി കടിച്ചു പോവും. ആമാ ആമാ ഇതാ കൊടുക്ക് കാട്ടുക. நண்டு கண்டா பார்க்க சின்னதா குத்தி ஆனா குட்டி நண்டு கிடையாது, பெரிய நண்டு இதெல்லாம் நல்லா பெருசாகும். அது வயல் நண்டு இல்ல, செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட. ஃபர்ஸ்ட் போனி கிடைச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருள் தான் வந்து நம்ம வந்து ஆழமா கைவிட்டு உள்ள பார்க்கணும் இருக்கா அப்படின்னு. இருக்குது இருக்கா உள்ள இருக்கான அம்பட மாட்டது. கைப்ப மாட்டது. ஆവശ്யத்துக்கு உள்ள போற அளவுக்கு வந்து ஓட்டையும் போட்டு வச்சிருக்கோம். ஒரு ஆபத்துல தப்பிக்கிறதுக்கு மேலேயும் ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கோம். அப்ப அதனால கிடைக்காது. நண்டு தான் பிரச்சனை. பிடிக்க 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 கிடைச்சிருச்சா? பெருசு கொஞ்சம் கிட்டி மேலே பிடிக்கும் போது நண்டுக்கு மேப்ப பிடிச்சோம்னு வச்சுக்குவேன், நம்ம கடிக்காது, கட்டி கடிச்சிடும். கொஞ்சம் பெரிய பெரிய நண்டு அது. கொட்டுக்கு மேலேயே முள்ளு முள்ளா இருக்கு. நல்லா கடிச்சா கழுவிடலாம். இருக்கட்டும். பாத்தியா ரெண்டெண்ணெய். நல்ல பெரிய நண்டுல இது. நல்லா நண்டு வந்து நல்லா பெரிய நண்டு தான். இது வந்து முத்திருச்சுன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க மாமா? முத்திருச்சுன்னா ஓட தொட்டா ஓட செம்ம டெம்பரா இருக்கும். ஓகே ஓகே. ஓடல சின்ன கண்டா இருக்காது. உள்ள போய் அமுத்தி பிடிக்கிறோம். அமுத்தி பிடிச்சாலும் அக்ரெசிவா தான் இருக்கு. பயப்படுது நல்லா. ஐயோ போச்சு, போயிடுச்சு. ஐயோ பணம் ஆழமா இருக்கா? இங்க போனா போறோம் கிடைக்காது. அடைச்சி வச்சிடணும் இல்லாட்டி இன்னட்டுக்கு வராது. அங்க இருக்கணும். வாங்கப்பா. அச்சச்சு நண்டு அப்பாவும் வராரு. சாய் அச்சே மேதான்றா. அச்சச்சே நம்ம நண்டு அந்த இடத்துல இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மண்ணு வந்து இது வந்து
ஃப்ரெஷ்ஷான மண் வந்துட்டு உருண்டை உருண்டையாக வந்து வெளியில் தள்ளி இருக்கும். அப்போ அங்கே நண்டு இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மண்ணு மேலதான் புழு புழு மத்தியா உள்ள போக போக ஆனா செம்ம இதா இருக்கும். கல்ல ஃபுல்லா கல்லதான் இருக்கும். இல்ல சர சர சரன்னு இருக்கும். கையை கிழிச்சு விட்டுருவோம். சின்ன சின்ன கல்லா இருக்கு. கையை எங்கேயுமா கீறும். பார்த்து செய்யுங்க. இல்ல மாமா கிடைக்கல. ஓ உள்ள போகல. அப்பங்க வெயில் டைம் தானே கீழே நோண்டிக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு ஓட்டை இருக்கு. வெயில் டைம்னால தண்ணி கம்மி தானே. நம்ம பக்கம் நம்ம ட்ரையா இருக்கு. கை உள்ள போக மாட்டேங்குது. இருக்கும் இதெல்லாம். அவர்தான்பா எல்லாம் முறுக்குது. உண்மை இருக்காது. உண்மை நண்டோட ஸ்பீடா கை போகணும். நண்டோட ஸ்பீடா கை போனாதான் கிடைக்கும். ஓகே இது இல்ல இல்லையா? கையை எடுக்கிறது பெரிய கஷ்டம். போ ஃபுல்லா கையா சாப்பிடு. ஐயோ இப்போ பேர் நிற்கும். இந்த வயல் வயல் கண்டா கண்டா இல்லை பிடிச்சு கண்டா கடிக்கொடி. எப்பா சாமி இந்த வெயில்ல ஃபுல்லா உள்ள எல்லாம் பார்த்துட்டு நண்டு தான் கிடைக்கல. ஒரு 4 நண்டு கிடைச்சிருக்கு. அப்போ அதை வச்சு ரசம் வச்சு இல்லைன்னா தம்பிக்கு சும்மா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். அது வந்ததுக்கு ஒரே ஒரு சாதனம் கிடைச்சி பார்க்கலாமா. அதனால் தோட்டத்தில் உள்ள ஆள் வந்திருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டோம். ஃப்ரீயாகவே எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. உப்பேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இலை போட்டிருக்கேன். 4 தான் இனி வந்த மாதிரியே போக வேண்டியதுதான். நல்லா வெயில், உச்சி வெயில் தானே. தண்ணி வேற கம்மியா. மழை பெஞ்சிருந்தா இருந்திருக்கும். அப்புறம் நண்டு பிடிச்சாச்சு. 4 நண்டு பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாவுக்கு ஷாக்காக தான் இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வயல்ல தண்ணியெல்லாம் இல்லை. ஒரு மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இருந்திருக்கும். எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். இல்ல இல்ல யார் வீட்டுல நித்யா? ஓ பிளாக் உழைச்சது இருக்கான் தெரியலையே. நம்ம வண்டி இருந்தது பாத்துவா. ஓகே நீங்க தான் இங்க விழுந்த அன்னைக்கு. இங்கதான்மா இந்த ஸ்டெப்ல இப்படி இறங்கிட்டு இன்னும் தம்பியை தூக்குனேன். ஸ்லிப் ஆயிடுச்சு.
வீட்டு பக்கம் வந்தாச்சு. பக்கத்துல தானே போயிட்டு பிடிச்சலாம். அது டைம் ஆயிடுச்சுல. நல்லா உச்சி வெயில். இந்த பிளாக்கி இந்தடா செப்பாடாக்குது. பிளாக்கி என்னடா ஒருத்தர சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். வாழைப்பூ போனதுக்கு வாழைப்பூ தான் மிச்சம். இவ்வளவுதான் கிடைச்சிச்சு. அதை கிளீன் பண்றோம். பாருங்க இவ்வளவு ஹார்டா இருக்குன்னு. காட்டுங்க மாமா. ஹார்டா இருக்கிறது வயல் நன்றி இவ்வளவு பெருசா இருக்கும்ல. என்னங்க பையனுக்கு போன் பண்ணிட்டு திரும்ப 3 செட்டு போட்டாங்க. போட்டோன்னு வேணாம். அது 26 43 அடிச்சிருக்கு. நம்ம எடுத்து விடணும் வந்து அன்னைக்கு 50 சொல்லி அப்படின்னு 96 92 வச்சு அங்கே இருக்கிற எடுத்து போட்டேன். இல்லை அப்புறம் அவங்க அப்படி வேணா எங்களுக்கு நம்ம ஃபோன் சொல்லுவோம். எடுத்து விட்டாலும் பைசா போடணும். இது ஃபுல்லாக அரைச்சி நித்தியா? இது ஃபுல்லாக அரைச்சி தான் தெரியுதா? ஏற்ற வச்சு நான் போட்டப்போ எடுத்து கொடுத்தா வச்சுங்க. பைசா போடணும். அதுக்கு நான் காசு கொடுப்பேன். எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓ அது வேஸ்ட் இல்லை, கூடு இல்லை. இது ஆண் நண்டு, இது பெண் நண்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? என்ன சொல்லி தட்டா? பேப்பர் சார் வச்சுட்டியா? நல்லா இருக்கு. நமக்கு இல்லாட்டிக்கும் அதுவும் அங்கேயே வைங்க. அதுவும் கீரை தான். இப்போ வச்சுருந்தா அவ்வளோதான். இப்போ இன்னும் சூர் இருக்கு. இது அம்மா திறக்கும் டெம்பராச்சு. இன்னும் சூர் இருக்கு. கொடுக்கு இங்கே கொடுக்குறதா கிடைக்கும்ல. அப்புறம் அப்புறம் மாறிக்கலாம் അങ്ങോട്ട്. ഇതാ പെണ്ണുണ്ട്. ഇത് പെണ്ണുണ്ട് പറ്റിയാ? തീർച്ചയായും പെണ്ണ് പറ്റിയാ? പെണ്ണുണ്ട്. ചിന്ന ആണുണ്ട്, ചിന്നുണ്ട്. അത് இவ்வளோதான் கிடச்சி போய்